ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். அத்தியாயம் மீமாம்சை கொள்கைகள். மீமாம்சா மதத்துக்கு கொள்கை என்னவென்று இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். சுவாமி இருக்கிறாரா இல்லையா என்ற கவலை வேண்டாம். இருந்தால் இருக்கட்டும், இல்லாவிட்டால் போகட்டும். நாம் பண்ண வேண்டியது வேதத்தில் சொன்னபடி கர்மானுஷ்டானம் செய்து வருவதுதான். அந்த கர்மாவே பலன் தரும். காரியம் பண்ணினால் பலன் இல்லையா? நடுவில் சுவாமி என்றொருவர் எதற்கு? காரியமே பலனை தருகிறது. நம் மகத்து தோட்டத்தில் இருக்கிற வாழை இலையை பறித்து வருவதற்கு கரிகாய்க்காரனுக்கு பணம் கொடுக்க வேண்டுமா என்ன? இப்படித்தான் நம் கர்மாவே தருகிற பலனுக்கு ஈஸ்வரன் என்ற எவனுக்கோ கிரெடிட் கொடுப்பது என்பார்கள். கிருஷி, அதாவது உழவு பண்ணுகிறோம், அதனால் நெல் விளைகிறது. அது மாதிரி வேதம் நமக்கு தெரியாததை சொல்கிற காரியம் பண்ணினால் பலனுண்டு. காரியத்துக்கு பலன் தர சுவாமி வேண்டும் என்ற அவசியமில்லை. ஜகத்தை சுவாமி உண்டு பண்ணி இருக்க வேண்டுமே என்றால் சுவாமி உண்டு பண்ணுவானேன்? இப்பொழுது இருப்பது போலவே ஜகத் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று உண்டானதாக ஏன் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பார்கள். ந கதாச்சித் அனீத்ருஷம் ஜெகத். இந்த ஜகத் எப்பொழுதும் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி இல்லாமல் எப்பொழுதும் இருந்ததில்லை. காரியம் பண்ணு, அதுவே பலன் கொடுக்கும். என்ஜினை சுற்றினால் மோட்டார் ஓடுகிற மாதிரி. புத்திக்கு அகப்படாததை வேதம் சொல்கிறது. அதன்படி கர்மா பண்ணினால் பலன் உண்டாகிறது. அனாதியாக சப்தம் இருக்கிறது, அதுதான் வேதம். காலமும் ஆகாசமும் போல எப்பொழுதும் வேதம் இருக்கிறது. நம்முடைய புத்திக்கு எட்டாததை சொல்ல வேதம் இருக்கிறது. கெட்டது பண்ணினால் கெட்ட பலனும், நல்லது பண்ணினால் நல்ல பலனும் உண்டாகின்றன. காரியம் பலன் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த பலனை அனுபவித்து கொண்டு சுற்றி கொண்டே இருக்கலாம். இதற்கு சுவாமி வேண்டாம். வேதம் சொன்ன வேலையை செய்யாமல் நாம் இருக்கக்கூடாது. அப்படி இருப்பது பாபம். அதனால் நமக்கு நரகம் கிடைக்கும். கர்மாவை நிறுத்தினால் பாபம் உண்டாகும். நித்தியம் என்றும் நைமித்திகமென்றும் காமியம் என்றும் கர்மாக்கள் 3 விதமாய் இருக்கின்றன. நித்திய கர்மாக்கள் எப்பொழுதும் பண்ண வேண்டியவை. ஒரு நிமித்தத்தில் பண்ணுவது நைமித்திகம். கிரகணம் வருகிறது, அப்பொழுது ஸ்நானம், தர்ப்பணம் முதலியவை செய்ய வேண்டும். யாராவது பெரியவர் நம் வீட்டிற்கு வந்தால் அவருக்கு உபச்சாரம் முதலியவை செய்ய வேண்டும். இவைகளை எல்லாம் நைமித்திகம். ஒரு சந்தர்ப்பம் நேரும்போது பண்ணுவது நைமித்திகம். நித்திய நைமித்திகங்களை எல்லோரும் அவசியம் பண்ண வேண்டும். மூன்றாவதான காமியம் என்பது ஒரு பிரயோஜனத்தை இச்சித்து பண்ணுவது. மழை வேண்டுமென்ற ஆசை இருக்கிறது, வருண ஜபம் பண்ணுகிறோம். பிள்ளை வேண்டுமென்ற ஆசை இருக்கிறது, புத்திர காமேஷ்டி செய்கிறோம். ஆயுளை உத்தேசித்து ஆயுஷ்ய ஹோமம் பண்ணுகிறோம். இவை காமியம். இவைகளை ஒருவன் பண்ணித்தான் ஆக வேண்டும் என்ற அவசியமில்லை. இது மீமாம்சகர்கள் மதம். அவர்கள் சொல்லும் யுக்திகள் வேறு இருக்கின்றன. நித்திய கர்மாவுக்கு லட்சணம் சொல்லி இருக்கிறார்கள். கர்மாக்கள் அகரணே பிரத்யவா ஜனகம், கரணே அபியுதம் என்று 2 வகை. செய்யாவிட்டால் உபதிரவத்தை தருவது ஒன்று, செய்தால் சந்தோஷத்தை தருவது இன்னொன்று. அகரணே என்றால் செய்யாவிட்டால், பிரத்யவாயம் என்றால் உபதிரவம், கரணே என்பது செய்தால், அபியுதம் என்பது சந்தோஷத்திற்கு காரணமான பலன். நல்ல கிரகம், தனம், புத்திரர், கீர்த்தி, அறிவு இவைகளெல்லாம் அபியுதம் என்பதில் சேர்ந்தவை. வேதாந்தத்தில் நிஸ்ரேயம் என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த சந்தோஷம் பெரிய சந்தோஷமோ அந்த பேரானந்தமாக மோட்சம்தான் நிஸ்ரேயம், நிஸ்ரேயசம். சின்ன சந்தோஷத்துக்கு காரணமானது அபியுதயம். இதை பற்றி தான் மீமாம்சை சொல்லும். வேதாந்தத்தில் கூறப்பட்ட நிஸ்ரேயசமான பெரிய சந்தோஷம், பேரானந்தம் பற்றி மீமாம்சை சொல்லாது. அது சொல்லும் ஸ்வர்க்கவாசமும் அபியுதயத்தை சேர்ந்ததுதான். வேலை என்றால் அதற்கு கணக்குண்டு, தகுந்த பலனும் உண்டு. இது கர்ம மார்க்கம். செய்தால் நல்ல சந்தோஷம் உண்டாவது ஒரு வகை, செய்யாமல் போனால் உபத்திரவம் உண்டாவது ஒரு வகை.
நித்திய கர்மாவை செய்யாவிட்டால் உபதிரவம் உண்டாகும். சந்தியாவந்தனம் பண்ணு என்றால் இக்காலத்தில் செய்ய மாட்டேன், அந்த பலன் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு மீமாம்சையால் சுலபமாக பதில் சொல்லிவிடலாம். சந்தியாவந்தனம் என்பது பலனுக்காக பண்ணும் காமியமான ஆப்ஷனல் கர்மா இல்லை. அதை பண்ணாமல் போனால் உபதிரவம் உண்டாகும் என்று மீமாம்சை சொல்கிறது. பண்ணினால் பலன் என்பது நியாயம், பண்ணாவிட்டால் உபதிரவம் என்பது என்ன நியாயம்? சந்தியாவந்தனம் பண்ணாவிட்டால் தோஷம் என்கிறார்கள், பண்ணினால் ஐஸ்வர்யம் வரும் என்று சொல்ல மாட்டார்கள். செய்யாவிட்டால் உபதிரவம் என்னும் வகையில் சேர்ந்தது அது. கோவிலில் அர்ச்சனை, அபிஷேகம், அன்னதானம் முதலின பண்ணினால் விசேஷ பலன் உண்டு என்று சொல்லுகிறார்கள். அவை கரணே அபியுதயம் என்னும் வகையை சார்ந்தவை. இது நியாயமாகப்படுகிறது. அகரணே பிரத்யவாயம் என்பது நியாயமா? லோகத்தில் அதற்கு திருஷ்டாந்தம் உண்டு. நாம் பிச்சைக்காரனுக்கு அரிசி போடுகிறோம். ஏதாவது சொசைட்டிக்கு நன்கொடை கேட்டால் 100-200 ரூபாய் கொடுக்கிறோம். பரோபகாரம் பண்ணினால் புண்ணியம் உண்டென்று பண்ணுகிறோம். சில சமயங்களில் உபகாரம் பண்ண வேண்டாம் என்று தோன்றுகிறது, புண்ணியம் வேண்டாம் என்று நினைக்கிறோம். அப்பொழுது முடியாது என்று சொல்லிவிடுகிறோம். கடமையை செய்ய வேண்டியதுதான். அதற்கு மேல் தானம், தர்மம் இவை போன்றவைகளை செய்ய முடியாவிட்டால் பெரிய தோஷம் என்று சொல்ல முடியாதுதான். ஒருவனிடம் நாம் 500 ரூபாய் கைமாற்று வாங்கியிருந்தோம். அதை திருப்பித் தராமல் அவனிடம் உனக்கு 500 ரூபாய் கொடுக்கிற புண்ணியம் எனக்கு வேண்டாம் என்றால் அவன் விடுவானா? நான் புண்ணியத்திற்கு வரவில்லை, கொடுத்ததைத்தான் கேட்க வந்துள்ளேன் என்று சொல்லுவான். கேஸ் போட்டு நமக்கு அதிகப்படி தண்டனையும் வாங்கி வைப்பான். இது அகரணே பிரத்யவாய ஜனகத்தை சேர்ந்தது. அதே போலத்தான் சந்தியாவந்தனமும். சந்தியாவந்தனம் பண்ண மாட்டேன் என்பது வாங்கின கடனை திருப்பித் தர முடியாது என்கிறதைப் போல. தமிழில் சந்தியாவந்தனத்தை காலைக்கடன், மாலைக்கடன் என்றே சொல்வார்கள். அந்த பெயர்கள் மிகவும் அழகாய் இருக்கின்றன. கடன் வாங்கின திருஷ்டாந்தம் சொன்னால் போதாது, யார் எங்கே கடன் வாங்கினார்கள், சந்தியாவந்தனம் யாரிடம் கடன் வாங்கப்பட்டது என்று சிலர் கேட்கலாம். வேதத்தில் தைத்திரிய சம்ஹிதையில் பிராமணன் பிறக்கும் பொழுதே 3 கடன்களோடு பிறந்திருக்கிறான். ரிஷி ருணம், தேவ ருணம், பித்ரு ருணம் என்று 3 கடன்கள் உண்டு என்று சொல்லியிருக்கிறது. வேதம் ஓதுவதால் ரிஷிக்கடனும், யாகம் பூஜையும் சந்தியாவந்தனாதி உபாசனைகளும் பண்ணுவதால் தேவர் கடனும், தர்ப்பணம் சிரார்த்தம் இவற்றால் பிதிர்கடனும் தீர்கின்றன என்கிறது. கடன் வாங்கினது நமக்கு தெரியாததை வேதம் சொல்லி இருக்கிறது. அதை கொண்டு நாம் யுக்தி பண்ணி பார்க்க வேண்டும். நம்பிக்கையுள்ளவர்களுக்கு அதை அனுசரித்த யுக்தி தோன்றும், இல்லாதவர்களுக்கு விபரீத யுக்தி தோன்றும். 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஒருவன் மேஜிஸ்ட்ரேட் உத்தியோகம் பார்க்கிறான், மற்றவன் வைதிகன். முதல்வனுக்கு கச்சேரிக்கு, கோர்ட்டுக்கு போகிற கடன் ஏற்பட்டிருக்கிறது. அவன் கச்சேரிக்கு போகாமல் இரண்டாமவன் போகவில்லையே, நான் மட்டும் ஏன் போக வேண்டும் என்றால், நீதான் மனு போட்டாய், வேலை செய்யும்படி உத்தரவு போட்டோம், நீ வருவதாக ஒப்புக்கொண்டாய், ஆகையால் நீதான் வர வேண்டும் என்று அதிகாரிகள் சொல்வார்கள். அதே போல நல்ல கதி வர வேண்டும் என்று நாம் முன் ஜென்மத்தில் செய்த சத்காரியம் என்பதான மனு போட்டிருக்கிறோம். அதற்கேற்றபடி கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று உத்தரவாய் இந்த ஜென்மா லபித்திருக்கிறது. உத்தரவு பண்ணியவர் ஒருவர் கண்ணுக்கு தெரியாமலே சர்வசாட்சியாக இருக்கிறார். இது வேதாந்தியின் மதம். எந்த வேலைக்காக மனு போட்டோமோ அதுவே நமக்கு பலனை தருகிறது என்பது மீமாம்சகர்களின் மதம். கர்ம பலன் தானே நடக்கும் என்பது இவர்களுடைய மதம். ஆகக்கூடி 2 அபிப்பிராயங்களின்படியும் கர்மாவுக்கேற்ற ஜன்மம் நமக்கு வந்திருக்கிறது. இதற்கேற்ற கர்மாக்களை நாம் செய்ய வேண்டும். செய்யாவிட்டால் உபதிரவம் உண்டாகும். எங்கெங்கே பிறந்தோமோ அதற்கேற்ப கர்மாக்களை செய்ய வேண்டும். லோகத்தில் ஆச்சார அனுஷ்டானங்கள் முறையாக இருக்க வேண்டும். வேதார்த்தங்களைத்தான் தெரிந்து கொண்டு மற்றவர்கள் துக்கப்பட்டால் சாந்தப்படுத்தி கொண்டு அவர்களுடைய தொழிலை போதித்து கொண்டு இருக்க வேண்டியது பிராமணன் கடமை. இம்மாதிரியே ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்பட்ட கர்மாக்களை செய்ய வேண்டும். வாண்யன் எண்ணெயை ஆட்டி தர வேண்டும், சக்கிலியன் செருப்பு தைத்து தர வேண்டும். பிராமணன் கண்டவற்றை தின்னாமல் தேகம், மனஸ், ஆத்மா என்பவைகளை பரிசுத்தமானதாக இருந்து கொண்டு பரமாத்ம தியானம் பண்ணிக்கொண்டு இருக்க வேண்டும்.
மற்றவர்களையும் தானம் பண்ணிக்கொண்டு இருக்கும்படி சொல்ல வேண்டும். அதற்குத்தான் அவரவருக்கும் மானியம் ஏற்பட்டிருந்தது. பழைய காலத்தில் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் அவனுடைய தொழிலை செய்வதற்காக மானியம் கொடுத்திருந்தார்கள். அந்த தொழிலை நிறுத்திவிட்டால் லௌகீகத்திலும் உபத்திரவம் உண்டாகும். அவனுடைய மானியத்தை பிடுங்கி மற்றொருவனுக்கு கொடுத்து விடுவார்கள். இந்த காலத்தில் அந்த நிலத்துக்கு வரி போட்டு விடுவார்கள். ஆகவே சாஸ்திரப்படி அவரவருக்கான கர்மாக்களை பண்ணாதவர்களுக்கு பாபம் உண்டாவதோடு லௌகீக சௌகரியங்களும் இல்லாமல் போய்விடும். அந்த கர்மாவை செய்வதனால்தான் மரியாதை உண்டாயிற்று. எதற்காக எப்படி நம்முடைய ஜென்மம் ஏற்பட்டதோ அதை அப்படியே பண்ணாமல் இருப்பதனால்தான் இப்போது நம்முடைய தேசத்தில் இந்த மாதிரி கஷ்டமான நிலைமை ஏற்பட்டு விட்டது. அந்த தொழிலை செய்து கொண்டு வந்தால் அதனால் மற்றவர்களுக்கும் லௌகீக சௌகரியங்கள் ஏற்படும். அந்த நிலை மாறிவிட்டதனால்தான் இப்பொழுது தரித்திர நிலை வந்துவிட்டது. இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.